ஓகே. மிதுனம் பர்டிகுலராக மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் 3 நட்சத்திரமே பலம் இல்லை. வேலை இல்லாமல் இருப்பாங்க, வேலை பிரச்சனை வரும். அதே நேரத்தில் புது வேலை கிடைக்குமான்னு இருப்பாங்க, புது இடத்துக்கு போகலான்னு நினைப்பாங்க. எதிர்பார்க்காத ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா அது டிகிரேட் ஆகி அப்படி கீழே இருக்கும். ஒரு மனசில் என்னென்னா தூக்கம் இருக்காது, மனசில் எப்போவுமே ஒரு யோசனை இருக்கும், சின்ன சின்ன கோபங்கள் வரும், கோபதாபங்கள் இருக்கும். போவதுக்கான வழியிடும். அம்மாவோட உடலோ இல்லை அம்மாவுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் ஃபேமிலியிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், ஒரு சரியாயிடும். ஆனால் இந்த மந்த் எண்ட்லேருந்து எல்லாம் மாறும். அவங்களுக்கு வர வேண்டிய வழிகள், செயல்கள், மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறது. வெளியூர் போகிறதுக்கு, வெளிநாட்டில் விசா கிடைக்கிறதுக்கு, அது இல்லாமல் தொழிலில் போட்ட பணத்தை எடுக்கிறது, லேண்டில் போட்ட பணத்தை எடுத்துக்கிறது, அதுக்கான வழிமுறைகள், நிறைய பணங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மந்த் எண்டுக்கு அப்புறமா நிறைய வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல் பண்ணால் நல்ல ஒரு பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் பிரதோஷத்துக்கு கண்டிப்பாக போயே ஆகணும். பிரதோஷ வழிபாட்டில் தேன் கொடுத்தா அபிஷேகத்துக்கு நல்லா ஆகிடும். குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது நல்லது. இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்க வழிகள் கிடைக்கும், நல்ல ஒரு பலனா. ஆனால் ஜென்மத்தில் சுக்கரன் உட்கார்ந்தால யோசனைகள், பலவிதமான யோசனைகள், தூக்கம் வராது. ஆனால் போக்குவரத்துக்கான வழிகள் மாறிடும். கொஞ்சம் பொறுமையை கையாண்டாண்டா எல்லா விஷயத்தையும் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த சாதகங்கள் இந்த மந்த் எண்டு வரைக்கும் தான். இப்போ சாதகங்கள் சரியில்லை, இப்போ இல்லை, ஒரு 5 மாதமாகவே உங்களுக்கு இந்த சாதகங்கள் சரியில்லை. மந்த் எண்டுக்கு அப்புறமா நல்ல வழிகள் வரதை நம்ம பார்க்கலாம்.